நல்ல நேரம் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கணும். நல்லார் செய்வார், நாள் செய்வார். அந்த நாளில் பார்த்து நம்ம செய்யணும். பஞ்சாங்கம் பார்த்து தான் நீங்கள் நாள் பார்த்து நேரம் பார்த்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. கேலண்டரில் பார்த்தீங்கனாலே இன்றைய நாள், அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு சுப நேரம்னு ஒன்று இருக்குல்ல, நல்ல நேரம். அதில் கௌரி பஞ்சாங்கம் அந்த மாதிரி பஞ்சாங்கங்களுக்கு கூட அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான பஞ்சாங்கத்தின்படி கணக்கின்படி நல்ல நேரம், நீங்கள் நல்ல விஷயங்களை எப்போ ஆரம்பிக்கலாம், நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாமா. ஒரு ஊருக்கு போகிறீங்க சார், நேரம் பார்த்து போகணும்ல, ராகு காலம், யமகண்டம் இதிலெல்லாம் பயணப்படுறது அவ்வளோ நல்லா இருக்குமா. சுப விஷயங்களை சுப நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும்போது சுபமான பலனை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், உறவுகள் மேம்படும். இதற்கு நீங்கள் அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பொதுவாக ஒரு 3 முகூர்த்தம் கொடுத்துருக்காங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தம், மத்தியானம் அபிஜித் முகூர்த்தம், சாயந்தரம் கோதூளி லக்னம் அப்படின்னு 3 முகூர்த்தம் கொடுத்துருக்காங்க. இதில் நேரம், காலம், கிரக தோஷங்கள், வார சூளைகள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக நீங்கள் சுபம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ நான் முதல் ஒரு காரியத்தை இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறேன். அது நல்ல காரியமா கெட்ட காரியமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தேவையில்லை. புதுசாக ஒரு விஷயம் நான் ஆரம்பிக்கிறேன், நான் இந்த நாளில் அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கேன், அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. சுபமான வேளையில், நல்ல நேரத்தில், ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில், நல்ல ஓரையில், இதெல்லாம் நீங்கள் கேலண்டர்லேயே பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பஞ்சாங்கம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அதுலேயே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சுப விஷயங்களை நீங்கள் ஆரம்பிங்க, இந்த காலகட்டத்தில் சுப விஷயங்களை நீங்கள் தவிர்த்துடுங்க அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி அதை பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், முதல்ல சுப ஓரை கணக்கு எடுக்கிற மாதிரி வந்துடும். சுப ஓரை வரும்போது கிழமைகள் வந்துடும், கிழமைகள் வரும்போது வாரங்கள் வரும், வாரங்கள் வரும்போது அந்த முகூர்த்தம் பார்க்குற இது வரும். இது ஒன்று ஒன்றா உங்களுக்கு பழகி போயிடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் அப்படிங்கிறது நீங்களே அமைச்சிக்கலாம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நல்ல நேரம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தனா வாழ்க்கையில் தாராளமாக வெற்றி பெறலாம். நல்ல நேரம், சுப நேரம், அதுதான் சுப முகூர்த்தம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.